12th காமர்ஸ் 2025 to 26க்கானது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்ன அப்படின்றது சாப்டர் வைஸ் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து எத்தனை லெசன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th 28 லெசன் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து 11th வந்து 33 லெசன் படிச்சிருக்கீங்க. ஸோ அவ்வளோ லெசன் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் கண்டிப்பாக பயந்துருக்க மாட்டீங்க. ஏன்னா எல்லாமே வந்து சின்ன சின்ன லெசன்ஸ் தான். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் 12th, அவ்வளோதான். ஸோ 28 லெசனும் வந்து சொல்லும்பொழுது தான் வந்து 28 அப்படின்றது உங்களுக்கு அதிகமாக தெரியுமே தவிர படிக்கிறதுக்கு ஈஸியாக படிக்கக்கூடிய அளவில் தான், புரிஞ்சிக்கக்கூடிய அளவில் தான் இருக்கும். ஸோ எக்கனாமிக்ஸை விட நீங்கள் வந்து காமர்ஸில் உங்களுக்கு போர்ஷன் அதிகமாக இருந்தாலும் ஈஸியாக படித்து மார்க் ஸ்கோர் பண்ணுற லெவலில் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குவார்ட்டர்லியில் உங்களுக்கு 17 லெசன் கேட்குறாங்க, மிட் டேர்மில் 8 லெசன் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்லி ஃபுல் போர்ஷன் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. செகண்ட் மிட் டேர்ம் ஒரு சில இடங்களில் நடக்கும், ஒரு சில இடங்களில் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்னு பிரித்து எக்ஸாம் நடத்திடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மிட் டேர்முக்கு 8 லெசன், அதுக்கு அடுத்து குவார்ட்டர்லிக்கு 17 லெசன். என்ன பொறுத்த வரையும் இந்த 17 லெசனை நம்ம ரொம்ப பர்ஃபெக்டாக படிச்சிட்டாவே பப்ளிக்கே வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து 100க்கு 80+ தாராளமாக எடுக்கலாம் அப்படின்றத நான் சொல்வேன். எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸாக இருந்தாலும் சரி, 3 மார்க்ஸாக இருந்தாலும் சரி, 5 மார்க்ஸாக இருந்தாலும் எல்லாத்துலேயுமே வந்து சாய்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த சாய்ஸில் நம்ம வந்து இந்த லெசன்ஸ் எல்லாம் ரொம்ப ஒழுக்கமாக படிச்சிட்டோம் அப்படின்னா அழகாக வந்து அதில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இதுதான் டெக்னிக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக நம்ம வந்து இன்னும் நல்லா பக்காவாக ப்ரிப்பேர் ஆகிடணும். மெயினாக வந்து குவார்ட்டர்லிக்கு நடக்கக்கூடிய அந்த 17 லெசனுமே நீங்கள் இன்னும் தெளிவாயிடணும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க அந்த 11 லெசனில் அதில் இம்பார்ட்டண்ட்டை மட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்தோன்னா கூட நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். சொன்னது புரியுதுங்களா? ஸோ அதனால் ஸ்டார்டிங்லேருந்தே படிங்க. ரிசல்ட்டே வரலையே நாங்கள் எதுக்கு படிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோவில் கமெண்ட் பண்ணுறீங்க, ரிசல்ட் வரட்டும் மேடம் ஏன் அவசரப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அவசரம் கிடையாது, எனக்கு அவசரம் தான். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் அவசரப்பட மாட்டீங்க, ஆனால் ரிசல்ட் வந்த நைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மெசேஜ் ப்ளீஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் தண்ணி விடுற மாதிரி ஈமோஜோட கமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அதுவும் 1-2 கமெண்ட் வராது, ஆயிரக்கணக்கில் வரும். எல்லாருக்கும் பதிலும் கொடுக்க முடியாது அத்தனை பேருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் நினைக்கிற அந்த ஒரு ஸ்பீடுக்கு, உங்களோட ஸ்பீடுக்கு என்னால் வந்து ஈடு கொடுக்கவும் முடியாது. ஏன்னா இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம்னு பிரித்து கொடுக்கணும். காமர்ஸ் போட்டால் எக்கனாமிக்ஸ் போடுன்னுவீங்க, எக்கனாமிக்ஸ் போட்டாக்கா பயாலஜி போடுங்கன்னுவீங்க, பயாலஜி போட்டாக்கா கெமிஸ்ட்ரி போடுன்னுவீங்க, கெமிஸ்ட்ரி போட்டால் தமிழ் மீடியம் போடலன்னு சொல்வீங்க. ஸோ 12th போட்டால் 11th போடுங்கன்னுவாங்க, 11th போட்டால் 10th போடணுவாங்க, 10th போட்டாக்கா 12th போடணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனையாக இருக்குது. இதெல்லாம் போக இப்போ புதுசாக வந்து 6th to 9th ஸ்டாண்டர்டும் ஏன் மேடம் எங்களெல்லாம் பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸாக தெரியலையா, எங்கள் பக்கமும் கொஞ்சம் உங்களோட பார்வை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கமெண்ட் வருது. ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நல்ல நோக்கத்துக்காக தான் நான் இப்பயே வீடியோஸ் போட ஆரம்பிச்சுட்டேன். நீங்கள் பார்க்குறதும் பார்க்காததையும் உங்களோட விருப்பம். நீங்கள் எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கூட பார்க்குறத பார்த்துக்கோங்க. நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஆனால் தயவு செஞ்சு நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸை ஃபஸ்ட்டு நல்லா படிச்சுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு மிட்டம் அட்டன் பண்ணும்போதே நான் கொடுத்த கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு எத்தனை அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்றதை கண்டிப்பாக நீங்கள் வந்து இதே வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணணும். கண்டிப்பாக பண்ணுவீங்க, நான் நம்புகிறேன். கல்வி விஜி சேனலில் தரமான வீடியோ மட்டும்தான் போடுவோம், என்றைக்கும் அதை தான் போடுவோம். ஸோ கரெக்டாக வந்து ரெகுலராக இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்தே படித்து உங்களோட பப்ளிக் கட் ஆஃப் மார்க்ஸுக்கு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சென்டம் எடுக்கிறதுக்கு கல்வி விஜி சேனல் சார்பாக நான் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் வந்து ஒழுக்கமாக ஸ்டார்டிங்லேருந்தே நல்லா படித்து பெரிய அளவில் அச்சீவ்மெண்ட் பண்ணணும், நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும். எந்த தடங்களும் இல்லாமல் நல்ல வழியில் உங்களோட எக்ஸாம்ஸை ஃபேஸ் பண்ணி உங்களோட லைஃப் டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணணும். சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு அந்த 8 சாப்டருக்கான இம்பார்ட்டன்ஸ் சொல்ல போகிறேன். ஸோ சாப்டர் 1லேருந்து சாப்டர் 8 வரை இம்பார்ட்டன்ட் பார்க்கலாம். இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் 2 பேருக்குமே பார்க்க போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு பேசுகிறத மட்டும் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் 2 பேருமே பார்த்துருங்க. நான் என்ன முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்கிறேனோ அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு பிடிஎஃப்ல சொல்கிறத இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் தமிழ் மீடியத்துக்கு என்ன சொல்கிறோன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன்றத ஒரு கிளான்ஸ் கேட்டுக்கோங்க. சரிங்களா? நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக வந்து காமர்ஸ் குரூப்புக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே வந்து இம்பார்ட்டன்ஸ் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். என்னென்ன அடுத்த சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் அப்லோட் பண்ணால் நீங்கள் கமெண்ட்டில் போடுறத போடுங்க. நான் அதிகப்படியான கமெண்ட் எது வருதோ அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நான் வீடியோஸ் போடுறேன்.
பார்க்குற வீடியோஸ்க்கெலாம் ப்ளீஸ் ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். உங்களுக்காக வேலை செஞ்சிட்ருக்கோம். உங்களுக்காக நேரம் ஒதுக்கி இன்னும் நான் என்னோடய லஞ்சு கூட சமைக்கலை. டைம் பாருங்கள் 12:30 ஆகிடுச்சு. கிளாக்லேயே தெரியும் உங்களுக்கு. ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவை போட்டு தான் நான் லஞ்சு செய்யணும் அப்படின்ட்டு வந்து உட்காந்துட்டேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 ஹார்ஸாக வந்து உட்காந்து உங்களுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ வெரி 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 யூஸ்ஃபுல்லான வீடியோ. மிக 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 முக்கியமான வினாக்கள். ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதை விட முக்கியம் லைக் பண்ணுங்கள். 12th காமர்ஸ் லெசன் பிடிஎஃப் எடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட் புக் இருக்கிறவங்க டெக்ஸ்ட் புக் எடுத்துகிட்டு நோட் பண்ண பாருங்கள். இதில் பாருங்கள், உங்களுக்கு டோட்டலாக வந்து எத்தனை லெசன் கொடுத்துருக்காங்க? 28 லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு லெசன்ஸ்க்குமான இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம வந்து ஒரு 8 சாப்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? 12th காமர்ஸு பேஜ் நம்பர் 10 எடுத்துக்கோங்க. சாப்டர் 1. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூஸ் த கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் வந்து அங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் 11th படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ அதை படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ். இது வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸில் கேட்குறாங்க. ஓகேங்களா? வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ் 2 மார்க்ஸில் கேட்குறாங்க. ஸோ அதில் எதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. கொஷின் நம்பர் 1, வாட் இஸ் மேனேஜ்மெண்ட்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொஷின் நம்பர் 2 and 3, list out the management tools, state the meaning of authority. இதில் கொஷின் நம்பர் 2 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொஷின் நம்பர் 3 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொஷின் நம்பர் 1 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது 4th கொஷின், வாட் டூ யூ மீன் பை ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்? இதை படிச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் இந்த குவார்டர்லி ஆஃபர்லி அதில் கேட்குறாங்க. ஆனால் 1, 2, 3 இது மூணுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது 2 மார்க்ஸில் முடிச்சாச்சு இல்லையா? அடுத்தது 3 மார்க்ஸில் பார்த்துருவோம். ஷார்ட் ஆன்சர்ஸில் எது இம்பார்ட்டன்ட் பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் கொஷின் டிஃபைன் த மேனேஜ்மெண்ட். ஃபர்ஸ்ட் கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து 3rd ஒன், வாட் ஆர் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் டெய்லர்? இது 3 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட். ஸோ கொஷின் நம்பர் 1, கொஷின் நம்பர் 3 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து லாங் ஆன்சர்ஸில் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 1, எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். எனி 5 பாயிண்ட்ஸ் எழுதணும். இது 5 பாயிண்ட்ன்றது நீங்கள் ஒரு 7 பாயிண்ட் எழுதுனீங்கன்னா சென்டர் மார்க், சாரி 7 பாயிண்ட்ஸ் எழுதும்போது 5 மார்க்ஸ் ஃபுல் மார்க்ஸும் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட். இந்த ஃபர்ஸ்ட் லெசன் பொறுத்தவரையும் கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸ் எல்லாத்தையுமே கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் லெசன் எடுத்துக்கோங்க. செகண்ட் லெசனில் 2 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 1 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரைட் எ ஷார்ட் நோட் அபவுட் பிளானிங். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து கொஷின் நம்பர் 2 and 3 இது ரெண்டுமே படிச்சுக்கோங்க. வாட் இஸ் மீன் பை மோட்டிவேஷன்? லிஸ்ட் த சப்சிடரி functions of management. ஓகே, ஸோ கொஷின் நம்பர் 1 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொஷின் நம்பர் 2, 3 இம்பார்ட்டன்ட். இது நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னாக்கா 3 மார்க் கொஷின்ஸும் 5 மார்க் கொஷின்ஸும் என்ன இம்பார்ட்டன்ட் பார்த்துருவோம். இதில் வந்து உங்களுக்கு 3 மார்க்ஸில் ஃபர்ஸ்ட் கொஷின் நல்லா படிச்சுக்கோங்க. லிஸ்ட் த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அந்த ஃபர்ஸ்ட் கொஷின் ஃபுல்லாக நல்லா படிங்க. அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கொஷின் நம்பர் 2, ஸ்டேட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்டாஃபிங். ஸோ இதுவுமே இம்பார்ட்டன்ட் கொஷின். கொஷின் நம்பர் 1 and 2 இது 2 மார்க்ஸ். 3 மார்க்ஸில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு கொஷின் வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் 100% படிக்கணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ 2 மார்க்ஸில் என்ன இம்பார்ட்டன்ட், 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் லெசனில் பாருங்கள், வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ் 2 மார்க்ஸில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் MBO? ஓகே, அது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட். செகண்ட் கொஷின் பிரிங் அவுட் த மீனிங் ஆஃப் MBE, அதுவுமே இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 4th கொஷின் இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் நவுன் ஆஸ் KRA? இந்த 3 கொஷின்ஸுமே நோட் பண்ணிக்கோங்க. 1, 2, 4. நெக்ஸ்ட்டு 3 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 1, ரைட் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் MBO, அது இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது கொஷின் நம்பர் 2, ரைட் இல்லை, வாட் ஆர் த ப்ராசஸ் ஆஃப் MBE, இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின்ஸில். கொஷின் நம்பர் 1 and 2. நெக்ஸ்ட்டு லாங் ஆன்சர்ஸில் பாருங்கள். லாங் ஆன்சர்ஸ்
third lessonல question number 1 very important. Question number 1, what are the major advantages of MBO? இது 100% கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம படிங்க. அதே போல what are the advantages of MBE? Question number 2, what are the advantages of MBE? இந்த ரெண்டு கொஷின்ஸுமே லாங் ஆன்சர்ஸ்ல 5 மார்க்ஸ்ல வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ 2 மார்க்ஸில் என்ன லெசன் என்ன கொஷின் சொல்லியிருந்தேன், 1, 2, 4 சொல்லியிருந்தேன். அடுத்து 3 மார்க்ஸில் கொஷின் நம்பர் 1, கொஷின் நம்பர் 2 இம்பார்ட்டன்ட். 5 மார்க்ஸில் கொஷின் நம்பர் 1, கொஷின் நம்பர் 2 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு 4th லெசன் பாருங்கள். 4th லெசனில் 2 மார்க் கொஷின்ஸில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். வாட் ஆர் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஆர்கனைஸ் செக்டார்ஸ்? இது நல்லா படிங்க. அதுக்கு அடுத்தது கொஸ்டின் நம்பர் 2 வெரி இம்பார்ட்டன்ட், ஸ்பாட் மார்க்கெட். அதே போல் டெப்த் மார்க்கெட். கொஸ்டின் நம்பர் 3 வெரி இம்பார்ட்டன்ஸ், டெப்த் மார்க்கெட், ஸ்பாட் மார்க்கெட். ஸோ 1, 2, 3 இந்த 3 கொஷின்ஸுமே படிக்கணும். அதில் கொஸ்டின் நம்பர் 2 and 3 வெரி இம்பார்ட்டன்ட். அதே போல் 3 மார்க் கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1, கிவ் த மீனிங் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட். அது வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து ரைட் நோட் ஆன் செகண்டரி மார்க்கெட். அதுவுமே வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ 3 மார்க்ஸில் இந்த 2 கொஷின்ஸுமே நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது லாங் ஆன்சர்ஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னாக்கா கொஸ்டின் நம்பர் 1 மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் நியூ இஷ்யூ மார்க்கெட் அண்ட் செகண்டரி மார்க்கெட். இது ரெண்டும் தான் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 2 வந்து ரேராக வந்து இந்த குவார்டர்லி, ஆஃபர்லி இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் சம்டைம்ஸ் கேட்குறாங்க. அதனால் டாப்பர்ஸாக இருக்கவங்க அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 5th லெசன் பாருங்க. 5th லெசன்ல 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல வாட் இஸ் கேபிட்டல் மார்க்கெட்? வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 1 வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ரைட் நோட் ஆன் OTCI. இதுவுமே வெரி இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக படிச்சே ஆகணும். அதுக்கடுத்த தேர்ட் கொஸ்டின்ஸ், ஹூ ஆர் த பார்ட்டிசிபென்ட்ஸ் இன் கேபிட்டல் மார்க்கெட்? ஸோ இந்த 3 கொஸ்டின்ஸுமே இம்பார்ட்டன்ட். அதில் 1 and 2 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், கண்டிப்பாக படிச்சே ஆகணும். அதே போல் 3 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 2 படிச்சுக்கோங்க. கொஷின் நம்பர் 2ல எக்ஸ்பிளைன் எனி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட் இம்பார்ட்டன்ட். அடுத்து எக்ஸ்பிளைன் அபவுட் ஃபேக்டரிங் அண்ட் வெஞ்சர் கேபிட்டல் இன்ஸ்டிடியூஷன். இந்த 2 கொஷின்ஸுமே 3 மார்க்ஸில் உங்களுக்கு அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து 5 மார்க் கொஷின்ஸில் பார்த்தோன்னாக்கா 5 மார்க்ஸில் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்தோன்னா கொஷின் நம்பர் 1, discuss the characters of a capital market. Very important. அடுத்து question number 2, briefly explain the functions of capital market. any 5 சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு 7 பாயிண்ட்ஸ் கூட எழுத முடிஞ்சால் எழுதுங்க. சரிங்களா? 6th லெசன் பாருங்க. 6th லெசனில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் CD மார்க்கெட்? வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து வாட் இஸ் கவர்மெண்ட் செக்யூரிட்டி மார்க்கெட்? இதுவுமே வெரி இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் CD மார்க்கெட், வாட் இஸ் கவர்மெண்ட் செக்யூரிட்டி மார்க்கெட்? அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஷின் வாட் டு யூ மீன் பை ஆக்ஷனிங்? இந்த 3மே வெரி இம்பார்ட்டன்ட். 3 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸில் வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் ட்ரெஷரி பில்ஸ்? இது 3 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஷின். அதுக்கடுத்தது ஹூ ஆர் த பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆஃப் மணி மார்க்கெட்? ரெண்டுமே வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் கொஷின்ஸுமே வெரி இம்பார்ட்டன்ட் தான். இந்த லெசனில் 4 கொஷின்ஸுமே நல்லா படித்து வச்சுக்கோங்க. வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பில்? 4மே இம்பார்ட்டன்ட். இதில் எது வேணால் கேட்பாங்க. அதில் வந்து செகண்ட் கொஷினும் ஃபர்ஸ்ட் கொஷினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ ஆனால் 4மே கண்டிப்பாக படித்தே ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா எது வேணால் மாற்றி கேட்குறாங்க. ஸோ அதனால் மிஸ் பண்ண வேண்டாம். அடுத்து லாங் ஆன்சர்ஸை பொறுத்த வரையும் லாங் ஆன்சர்ஸில் நீங்கள் கொஷின் நம்பர் 1, டிஃபரன்ஷியேட் பிட்வீன் த மணி மார்க்கெட் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட். இது வெரி இம்பார்ட்டன்ட். அதே போல் எக்ஸ்பிளைன் த கேரக்டரிட்டிஸ் ஆஃப் மணி மார்க்கெட். இந்த 2 கொஷின்ஸுமே வந்து மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்கள். ஓகே. 7th லெசனில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட். 2 மார்க்ஸில் வாட் இஸ் மீன் பை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்? கொஸ்டின் நம்பர் 1 வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது வாட் இஸ் மீன் பை ரெமிஸ்டர்? தேர்ட் கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 3 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 4 இம்பார்ட்டன்ட். ஹூ இஸ் கால்ட் எ புரோக்கர்? ஓகே. 1, 3, 4 இந்த 3மே நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து 3 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 2 வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸ்பிளைன் புல் அண்ட் பியர். வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அதே போல் எக்ஸ்பிளைன்
ஸ்டாக் அண்ட் லாம் டக் அதுவுமே இம்பார்ட்டன்ட். ஸோ கொஸ்டின் நம்பர் 2 and 3 இது ரெண்டுமே நல்லா பார்த்துக்கோங்க. புல் அண்ட் பியர், ஸ்டாக் அண்ட் லம் டக் ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அதுக்கடுத்து பார்த்தோன்னா டீட்டெயிலில் 5 மார்க்ஸில் வந்து உங்களுக்கு இதில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸ்ன்னு பார்த்தோன்னா இந்த தேர்ட் கொஷின்ஸ் நல்லா படிங்க. டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் எனி 5 பாயிண்ட்ஸ் கேட்டிருக்காங்களா, இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். சரிங்களா? ஸோ 7th லெசன்ஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் தெளிவாக பார்த்துருக்கோம். 8th லெசனில் 2 மார்க்ஸில் ஃபர்ஸ்ட் கொஷின் வெரி இம்பார்ட்டன்ட். ரைட் எ ஷார்ட் நோட்ஸ் ஆன் SEBI. ஓகே, அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொஷின் நம்பர் 2 objectives of SEBI. கொஷின் நம்பர் 2மே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து கொஸ்டின் நம்பர் 4 வாட் ஆர் த வேரியஸ் ஐடி ப்ரூஃப், இதுவுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 2 மார்க்ஸில். ஓகே, 1 2 4 இது மூணும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து 3 மார்க்ஸில் வந்து கொஸ்டின் நம்பர் 1 வாட் இஸ் மீன் பை டிமெட்டீரியலைசேஷன்ஸ், அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கடுத்து தேர்ட் கொஸ்டின் draw the organization structure of SEBI, அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸில் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் ஆர் த ஃபங்க்ஷன் ஆஃப் SEBI, வெரி 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 இம்பார்ட்டன்ட். 100% இது நாங்கள் படிச்சே ஆகணும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் நம்பர் 2 எக்ஸ்பிளைன் த பவர் ஆஃப் SEBI, இதுவுமே வந்து இந்த குவார்டர்லி ரிவிஷன் இதிலெல்லாம் வந்து கேட்குறாங்க. ஸோ முடிஞ்சால் வந்து இந்த செகண்ட்லேயும் படிச்சிருங்க. நீங்கள் ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. டாப்பர்ஸ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் 2 கொஷின்ஸுமே படிக்க பாருங்கள். ஓகே, ஸோ இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஃபுல்லாக என்ன இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் மிட் டேர்முக்கு உங்களுக்கு 8 சாப்டரும் கேட்குறாங்க. ஸோ அடுத்து தொடர்ச்சியாக வந்து நம்ம குவார்ட்டர்லிக்கு அடுத்து 17 லெசன் வரையும் கேட்குறாங்க இல்லையா. ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்து கண்டினியூவாக எல்லா சாப்டருக்கும் இம்பார்ட்டன்ஸ் பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். தொடர்ச்சியாக நம்ம வந்து தமிழ் மீடியத்துக்கான இம்பார்ட்டன்ட் பார்த்துருவோம். 12th காமர்ஸ் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ போர்ஷன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் மிட் டேர்முக்கு டோட்டலாக வந்து உங்களுக்கு 8 லெசன். சரிங்களா? ஜூன் மந்த்து ஜூலை மந்த்து இந்த 2 மந்த்தும் நடக்கக்கூடிய போர்ஷனை அப்படியே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிட் டேர்முக்கு நடத்திடுறாங்க. அது போக ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு அதுக்கப்புறம் செப்டம்பர் இதுக்குள்ளே நடக்கிற எல்லா போர்ஷன்ஸுமே வந்து உங்களுக்கு டோட்டலாக வந்து செப்டம்பர் வரையும் நடத்துகிற அந்த 17 லெசனுமே குவார்ட்டர்லிக்கு வருது. அது போக பேலன்ஸ் இருக்கிறது அக்டோபர் மந்த் நடத்துறது 18 19 20 21 22 இந்த லெசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் மிட் டேர்முக்கு நடத்துகிறாங்க, எக்ஸாம்ஸ்க்கு கொடுக்குறாங்க. சரிங்களா? அது போக பேலன்ஸ் இருக்கிற போர்ஷனை சேர்த்து தான் அப்படியே உங்களுக்கு ஆனுவல் எக்ஸாம்ஸ்க்கு நம்ம வந்து ஃபுல் போர்ஷனாக நம்ம ஆஃபர்லிலே வந்து எழுத ஆரம்பிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக 28 லெசன்ஸ் இருக்குது. லெசன் நிறைய இருக்குது அப்படின்னு பயப்பட வேண்டாம். கண்டிப்பாக ஸ்டார்டிங்லேருந்தே ஒழுக்கமாக படிச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். அதை விட முக்கியம் ஃபஸ்ட்டு அந்த 17 லெசனை கொஞ்சம் நல்லா பக்காவாக தரவாக படிக்கிறது அப்படின்றது உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸ்லேயே வந்து நல்ல மார்க்ஸ் வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? சரி, ஒவ்வொரு லெசன்ஸ்லையும் என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெசன்ஸில் பாருங்கள், உங்களுக்கு 2 மார்க் கொஷின்ஸ் என்ன இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் குருவினாக்களில் மேலாண்மை என்றால் என்ன, மேலாண்மை என்றால் என்ன. அடுத்த கொஸ்டின் மேலாண்மை கருவிகளை பட்டியலிடுக, செகண்ட் கொஸ்டின். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் அதிகாரம் என்பதன் பொருள் தருக. அடுத்தது மேற்பார்வை வீர்ச்சொல்லை என்பதன் பொருள் யாது. வீச்செல்லை வீச்சொல்லை இல்லை வீச்செல்லை, மேற்பார்வை வீச்செல்லை என்பதன் பொருள் யாது. இந்த 4 கொஷின்ஸுமே வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸில் அடிக்கடி கேட்கக்கூடிய வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஓகே, ஸோ அதுக்கடுத்து சிறுவினால பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 1 வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மேலாண்மை வரை விலக்கணம் தருக. அதுக்கடுத்தது உங்களுக்கு தேர்ட் கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், டெய்லரின் மேலாண்மை தத்துவங்கள் யாவை. ஸோ கொஷின் நம்பர் 1 கொஷின் நம்பர் 3 இது ரெண்டுமே 3 மார்க்ஸில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸில் வந்து கொஷின் நம்பர் 1 மேலாண்மையின் அடிப்படை கருத்துக்களை விவரி, இதுவுமே இம்பார்ட்டன்ட் 5 பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக எழுதணும். நவீன மேலாண்மை கோட்பாடுகளை விவரி, இதுவுமே 5 பாயிண்ட்ஸ் எழுதணும். இந்த 2 டீட்டெயிலுமே படிச்சுக்கோங்க. என்னடா இது ஃபர்ஸ்ட் லெசன்ஸ்லேயே வந்து உங்களுக்கு எல்லாமே சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லாத்தையும் படித்து தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் லெசன்ஸில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸ் இது 2 டீட்டெயிலுமே. செகண்ட் லெசனில் பாருங்கள், குருவினாக்களில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஷின் திட்டமிடுதல் என்றால் என்ன, அந்த கொஷின் நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கொஷின் நம்பர் 2 செயலூக்கமளித்தல் என்பதன் பொருள் தருக, இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க.
ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 2 மார்க்ஸில் திட்டமிடுதல் என்றால் என்ன, அதை நல்லா படிங்க. அடுத்து செகண்ட் கொஸ்டின் செயலூக்கமளித்தல் என்பதன் பொருள் தருக. அடுத்து தேர்ட் கொஸ்டின் மேலாண்மை துணை பணிகளை பட்டியலிடுக. இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ கொஸ்டின் நம்பர் 1, 2, 3 இது எல்லாமே 2 மார்க்ஸில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து 3 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1 மேலாண்மை முதன்மை பணிகளை பட்டியலிடுக, அது இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது கொஸ்டின் நம்பர் 2 பணி அமர்த்தலின் முக்கியத்துவம் பற்றி கூறுக. இதை நல்லா படிச்சுக்கோங்க. டீட்டெயிலில் உங்களுக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்குது, மேலாண்மையின் பல்வேறு பணிகளை விளக்குக. ஸோ இது மட்டும் நல்லா படித்து வச்சுக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, பெருவினாக்களில் மேலாண்மையின் பல்வேறு பணிகள், இது நல்லா பார்த்துக்கோங்க. தேர்ட் லெசனில் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 1 குறியிலக்கு மேலாண்மையின் குறிக்கோள்கள் என்ன. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது கொஸ்டின் நம்பர் 2 விதிவிலக்கு மேலாண்மையின் பொருளை எடுத்து கூறுக. அடுத்த தேர்ட் கொஸ்டின் குறியிலக்கு மேலாண்மையின் ஏதேனும் 2 நன்மைகளை குறிப்பிடுக. இந்த 3 கொஸ்டின்ஸுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தேர்ட் லெசன்ஸில். இந்த 4th கொஸ்டின்ஸுமே படிச்சுக்கோங்க. முக்கிய முடிவு பகுதிகள் KRA என்பது என்ன. இதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னா 1 to 4 நல்லா பார்த்துக்கோங்க, சரிங்களா. தேர்ட் வந்து சம்டைம்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் இந்த 1 to 4 இதை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து 3 மார்க்ஸில் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 1 குறியிலக்கு மேலாண்மையின் இயல்புகளை எழுதுக, அது இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது விதிவிலக்கு மேலாண்மையில் உள்ள செயல்முறைகள், இது வெரி இம்பார்ட்டன்ட். இது உங்களுக்கு 3 மார்க்ஸில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டீட்டெயில் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா குறியிலக்கு மேலாண்மையின் முக்கிய நன்மைகள் யாவை, குறியிலக்கு மேலாண்மையின் முக்கிய நன்மைகள் யாவை. அதுக்கு அடுத்தது செகண்ட் கொஸ்டின் விதிவிலக்கு மேலாண்மையின் நன்மைகள் யாவை. ஸோ கொஸ்டின் நம்பர் 1 கொஸ்டின் நம்பர் 2 ரெண்டுமே வந்து 5 மார்க்ஸில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 4th லெசனில் ஃபர்ஸ்ட் குருவினா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அமைப்பு நிறுவனங்களின் கூறுகள் யாவை, 2 மார்க்ஸில் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 2 உடனடி சந்தை என்றால் என்ன, வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது கடன் சந்தை என்றால் என்ன. இந்த 3 கொஸ்டின்ஸுமே வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 3 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா நிதி சந்தையின் பொருள் தருக, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது கொஸ்டின் நம்பர் 2 இரண்டாம் நிலை சந்தை சிறுகுறிப்பு வரைக. சிறுவினாக்களில் 3 மார்க்ஸில் இந்த கொஸ்டின் நம்பர் 1 கொஸ்டின் நம்பர் 2 கண்டிப்பாக படித்தே ஆகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்ஸில் வந்து எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். முதல்நிலை சந்தை மற்றும் இரண்டாம் நிலை சந்தைக்கும் இடையேயான வேறுபாடுகளை எழுதுக, வெரி 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 இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். இதில் வந்து 5 பாயிண்ட்ஸ் கேட்டிருக்காங்க, நீங்கள் ஒரு 7 பாயிண்ட்ஸ் எழுத முடியும்னாலும் கண்டிப்பாக எழுதுங்க, ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 2 பல்வேறு வகையான நிதி சந்தைகளை விவரிக்க, இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இந்த 2 கொஸ்டின்ஸுமே நல்லா படித்து வச்சுக்கோங்க. 5th லெசனில் கொஸ்டின் நம்பர் 1 மூலதன சந்தை என்றால் என்ன, 2 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கடுத்து OTCEI சிறுகுறிப்பு வரைக, அதுவுமே செகண்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். தேர்ட் கொஸ்டின் மூலதன சந்தையின் பங்கேற்பாளர்கள் யார். ஸோ கொஸ்டின் நம்பர் 1, 2, 3 இது எல்லாமே 2 மார்க்ஸில் குருவினாக்களில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸில் வந்து உங்களுக்கு சிறுவினாக்களில் கொஸ்டின் நம்பர் 2 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மூலதன சந்தையின் ஏதேனும் 2 பணிகளை விளக்குக, அது இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது ஏட்டுக்கடன் மற்றும் துணிகர முதல் வழங்கு நிறுவனங்களை பற்றி விளக்குக, தேர்ட் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து டீட்டெயில் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 1 மூலதன சந்தையின் சிறப்பியல்புகளை விவாதிக்க, கொஸ்டின் நம்பர் 1 இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 2 மூலதன சந்தையின் பல்வேறு பணிகளை விளக்குக. ஸோ கொஸ்டின் நம்பர் 1 கொஸ்டின் நம்பர் 2 ரெண்டுமே 5 மார்க்ஸில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து எல்லாத்தையுமே கொடுத்துடலாமே இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு இவ்வளோ கொடுக்குறீங்களே அப்படின்னு கேட்குறீங்க. நான் சொல்லக்கூடியதை நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து சென்டம் எடுக்கிறவங்களுக்கு கேரண்டியாக சென்டம் வாங்கலாம். உங்களுக்கு வந்து எக்ஸாம் டைமில் நான் ஃபர்ஸ்ட் மிட் டேர்முக்கு லாஸ்ட் மினிட் ரிவிஷன் கொஷின்ஸும் குவார்ட்டர்லிக்கு லாஸ்ட் மினிட் ரிவிஷன் கொஷின்ஸ் கொடுப்பேன். ஸோ அப்போ நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸை நீங்கள் அதை மட்டும் கூட பார்த்துக்கலாம். அது வந்து ஒரு 70லேருந்து ஒரு 80 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ 90+, 95+ எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நீங்கள் 1 மார்க் கொஷின் ஃபுல்லாக நல்லா ரெடியாக இருக்கணும், சரிங்களா. ஸோ நான் வெறும் ஃபர்ஸ்ட் மிட் டேர்முக்காக மட்டும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சொல்ல, பப்ளிக் வரை தான் நமக்கு டார்கெட். ஸோ குவார்ட்டர்லி, ஆஃபர்லி, ஃபர்ஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன், ஸோ எதுவாக இருந்தாலும் வந்து எல்லாத்துலேயுமே வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டில் நம்ம படிச்சுட்டு ரெடி ஆகிட்டோம்னாக்கா பப்ளிக்கில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதனால தான் நான்
இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன். ஸோ அதில் அதிகப்படியாக இம்பார்ட்டன்ட் என்ன சொல்கிறேனோ ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கவங்க அதெல்லாம் முதல்ல படிக்க பாருங்கள். ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து அதில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6th லெசனில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வைப்பு சான்றிதழ் சந்தை என்றால் என்ன? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டின்ஸில் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், அரசு பத்திரங்கள் சந்தை என்றால் என்ன? அதுவும் இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து தேர்ட் கொஸ்டின், ஏலமிடுதல் என்பதன் பொருள் யாது? தேர்ட் கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 3 இந்த மூணுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கடுத்தது வந்து 3 மார்க் கொஸ்டின்ஸில் பாருங்கள். 3 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கருவூல ரசீதின் பொது இயல்புகள் யாவை? வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். அதே போல் செகண்ட் கொஸ்டின், பண சந்தையில் ஈடுபடும் பங்கேற்பாளர்கள் யாவர்? இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் 2 கொஷின்ஸும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது போக நீங்கள் டாப்பராக இருக்கீங்கன்னா தேர்ட் கொஷினும் ஃபோர்த்து கொஷினுமே படிங்க. இது ஒரு சில எக்ஸாம்ஸில் குவார்டர்லி ஆஃபர்லியில் கேட்டிருக்காங்க. தேர்டும் ஃபோர்த்தும் கருவூல ரசீதின் வகைகள், வணிக ரசீதின் வகைகளை விவரி, இது எல்லாமே 3 மார்க்ஸில் கேட்டுட்ருக்காங்க. சொன்னது புரியுதுங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பெருவினாக்களில் இம்பார்ட்டன்ட் கொஷின். பெருவினாக்களில் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட். பண சந்தை மற்றும் மூலதன சந்தை இரண்டிற்கும் இடையிலான வேறுபாடுகளை விவரி. ஏதேனும் 5 பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக கொடுத்துடணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 2வும் இம்பார்ட்டன்ட். பணச்சந்தையின் சிறப்பியல்புகளை விவரி. ஓகே, ஸோ கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2 ரெண்டுமே வெரி இம்பார்ட்டன்ட். 7th லெசனில் கொஷின் நம்பர் 1, பங்கு சந்தை என்றால் என்ன? வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அதுக்கடுத்தது தேர்ட் கொஷின், துணை தரகர் என்றால் என்ன? இதுவுமே அடிக்கடி கேட்கக்கூடிய வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபோர்த்து கொஷின், தரகர் என்று யாரை தரகர் என்று யாரை அழைக்கப்படுகிறார்கள் கொடுத்துருக்காங்க. தரகர் என்று யார் அழைக்கப்படுகிறார்கள் அப்படி கொஷின் வரணும். ஓகே, ஸோ கொஷின் நம்பர் 1, கொஷின் நம்பர் 3, கொஷின் நம்பர் 4 வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஷின்ஸில் இம்பார்ட்டன்ட் பார்த்தோன்னா கொஷின் நம்பர் 2, காளை மற்றும் கரடி விளக்குக, அது இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து தேர்ட் கொஷின், மான் மற்றும் முடவாத்து விளக்குக. இந்த 2 and 3ல இந்த 2 கொஷின்ஸ்லேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்குறாங்க. ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த தேர்ட் கொஷின்ஸ் தான் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின். பங்கு பரிவர்த்தனைக்கும் பண்டமாற்று பரிவர்த்தனைக்கும் உள்ள வேறுபாடு. இந்த லெசனில் இந்த 5 மார்க்ஸ் தான் அடிக்கடி கேட்டுட்ருக்காங்க. நெக்ஸ்ட் 8th லெசன் வந்துட்டோம். 2 மார்க் கொஷின்ஸ்ல செபி பற்றிய சிறு குறிப்பு வரைக, இது இம்பார்ட்டன்ட் கொஷின். செபி பற்றி சிறு குறிப்பு வரைக. அதுக்கடுத்தது செபியின் 2 நோக்கங்களை எழுதுக, கொஷின் நம்பர் 2 இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது பல்வேறு அடையாள ஆதாரங்கள் யாவை? கொஷின் நம்பர் 4மே இம்பார்ட்டன்ட். இது மூணுமே 1 to 4 மூணுமே வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிறுவினாக்கள்ல இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா கொஷின் நம்பர் 1 இம்பார்ட்டன்ட். புற தோற்றமற்ற பத்திரங்கள் என்றால் என்ன? அதுக்கடுத்து செபி அமைப்பின் கட்டமைப்புகளை வரைக. ஸோ கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 3, 3 மார்க்ஸில் சிறுவினாக்கள்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கடுத்தது உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த லெசன்ஸில் வந்து உங்களுக்கு 2 கொஸ்டின்ஸுமே நீங்கள் படிச்சு தான் ஆகணும். செபியின் பணிகளை விவரி, செபியின் ஆதாரங்களை விவரி. இது 2 எது வேணால் கேட்பாங்க. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ 2 கொஸ்டின்ஸுமே நல்லா படித்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஃபீல் பண்ணவங்க தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக வந்து நம்ம அடுத்து ஆர்ட்ஸ் குரூப்புக்கு மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கான வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோஸ் அட்லீஸ்ட் ஒரு 500 வியூஸ் போச்சுன்னா தான் நான் தொடர்ச்சியாக வந்து காமர்ஸ்க்கு வீடியோஸ் என்னால் அப்லோட் பண்ண முடியும். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.